ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இதுவும் ஒரு பயிற்சி. அதாவது இதை பயிற்சின்னு சொல்ல முடியாது, வாழ்க்கை கல்வின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பாடம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதாவது நம்மளுக்கு எதிர இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாடம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. எல்லாருமே அப்படித்தான். ஏன்னா இப்போ நான் பார்க்குற எல்லா நபர்களுமே, எல்லா சகோதரிகளுமே இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க. எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை எதிர்கொண்டு நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. நான் பட்ட கஷ்டம் மாதிரி யாராவது படுவாங்களா அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் அதை விட நிறைய கஷ்டப்படுறவங்களாம் இன்னும் நான் பார்க்க தான் செய்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கண்டிப்பான முறையில் இருக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ரொம்ப அறுக்கிறேன், ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தயவு செஞ்சு வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை போய் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்பி தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அப்படி தான் பேசுவேன். ரைட்டா? எப்படி? அப்படி தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னோடய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அடிமட்டத்திலேருந்து நான் வளர்ந்து வந்திருக்கேன். இப்போயும் நான் பெருசாக வளர்ந்துடல, அடிமட்டத்திலேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா ஏடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நம்மளால் முன்னேறவே முடியலையே, ஏன் இவ்வளோ கஷ்டத்தை நம்ம சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அப்போது என்னோட தன்னம்பிக்கையான வார்த்தை பார்த்திங்கன்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் பக்கம் பக்கமாக நிறைய இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். போய் கடவுள்கிட்ட போய் முறையிடணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. அது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டுமே, ஒரு கடவுள்கிட்ட போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு சொல்லி கேட்குறது வந்து நியாயமே கிடையாது. அதாவது கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கலாம், ஏதாவது வேண்டிக்கலாம், நம்மளுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்களுக்கு வேண்டிக்கலாம். அது வந்து ஒரு மன ஆறுதலை தான் கொடுக்குமே தவிர, அங்கே போய் நின்று எனக்கு இந்த வசதியை கொடு, இந்த வசதியை கொடு, எனக்கு காரை கொடு, பங்களா கொடுன்னு கேட்டால் எதுவுமே நடக்காது. ஒருவேளை சோறு கொடுன்னு கேட்டால் கூட கிடைக்காது. அதுதான் உண்மை. ரைட்டா? கடவுளை போய் நல்லா சாமி கும்பிடுங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை மனசார நினச்சி மனசில் ஒரு பயபக்தியோடு கும்பிடுங்க. அது தப்பே கிடையாது. புரியுதா? அந்த சாமிங்கிற பேரில் போலியான நபர்கள் ஏமாத்து வேலை பண்ணக்கூடிய விஷயங்களை நம்பி கஷ்டப்படாதீங்க. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. புரியுதா? அதை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சூழ்நிலை சரியில்லை, நேரம் சரியில்லை, பிரச்சனைகளாக இருக்குது, அது எப்படி சரியாகும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை முழுசாக சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட பிரச்சனைகள் இங்கே தீரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீராது. கண்டிப்பாக தீராது. நம்ம மன அமைதிக்காக ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு, ஏன்னா நிறைய பிரச்சனைகளும் நிறைய கஷ்டங்களும் நம்மளை சூழ்ந்து இருக்கிற சமயத்தில் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா வெளியில் வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு மன அமைதி கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் வந்து பெரும்பாலும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் கஷ்டம்லாம் வந்துச்சுன்னா எனக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு போனேன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். கச்ச கச்சன்னு கூட்டம்லாம் இருக்காது. அதாவது போய் சாமியை பார்க்கணுன்னா 100 ரூபா கொடு, முன்னாடி பார்க்கணுன்னா 200 ரூபா கொடு, மடியில் உட்காந்து பார்க்கணுன்னா 500 ரூபா கொடு அப்படின்ற அந்த மாதிரி கோயில் இல்லை. ரொம்ப அமைதியான ரொம்ப பழமையான கோயிலுக்கு போனீங்கன்னா தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரைட்டா? வியாபாரம் பண்ணுற கோயிலுக்கு போனால் எந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. அது நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு சாமியை பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அந்த 5 நிமிஷம் தான் டைம் கிடைக்கும். ஆனால் எந்த காசும் செலவழிக்காமல் வரிசையில் நின்று போகிறவங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிக நேரம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ 500 ரூபா கொடுத்தவன் வெறுவெறுன்னு வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனுக்கு உண்டான நேரம் அவ்வளோதான். அது யாருக்கும் புரியறது கிடையாது. ஆனால் காசு கொடுக்காம காத்திருந்து வரிசையில் அந்த சாமியை பார்க்குறவனுக்கு அந்த கோயிலுக்குள்ளே அதிக நேரம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையா? அதுவே அவனுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். டக்குன்னு ஒரு காசை கொடுத்துட்டு பார்த்துட்டு வெளியேறினா உனக்கு என்ன அமைதி கிடைக்க போகுது? கிடைக்கவே கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நம்மளை அறியாமல் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து ரிலீஃபாக வெளியில் வருவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நான் நம்புகிறேன். அதை தான் நீங்களும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
நம்ம பிரச்சனைகளுக்கு யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து உள்ள ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு தீர்வு காணும்னு பார்த்தீங்கன்னா அது நடக்காது. யாராவது ஒரு நல்ல நண்பர்களா சாரி, எனக்கு அந்த மாதிரி அமையவே இல்லை. அதை நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல நண்பர்களோ, நல்ல சகோதரிகளோ, நல்ல சகோதரனோ, நல்ல உறவுகளோ, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆலோசனை கேளுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு யாருக்கிட்டையுமே கேட்கக்கூடாதுன்னு இல்லை. எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சேன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா அதாவது சொல்லுவாங்களே, கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க, கடல் அளவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நம்ம உலகத்தில் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னா நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். நம்ம டெய்லரிங் தொழிலே எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி போட்ட ஒரு டிசைன் போட்டோன்னா நாளைக்கு ஒரு டிசைன் போட்டோன்னா நாளை கழிச்சு ஒரு டிசைன் போட்டுகிட்டே இருப்போம். அதாவது நம்ம யோசித்து புதுசாக பண்ண முடியும். அது ஒரு கலை. அது மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம படிக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படி கஷ்டத்தில் இருக்கமே, ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையை கஷ்டப்பட்டு அனுபவிச்சாதான் நல்லாயிருக்கும். அதுதான் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தீங்கன்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, நிறைய பணம் இருக்குது, எந்த பிரச்சனைகளும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நம்மளை பார்த்துக்க ஒரு 10 பேர் இருக்காங்க, சமைச்சு கொடுக்க ஆள் இருக்கிறாங்க, நம்மளை குளிப்பாட்டி விட ஆள் இருக்கிறாங்க. எங்கே வெளியில் போனால் காரில் போகிறோம், எங்கே வெளிநாட்டு போனால் டக்குன்னு ஃப்ளைட்டில் போகிறோம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுத்தமாக கிடையாது. அது சந்தோஷமான வாழ்க்கையே கிடையாது. அதாவது நீ கழுத்து நிறைய நகை நட்டு போட்டுக்கோ, தங்கத்திலே கூட ட்ரெஸ்ஸு தைச்சிக்கலாம், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய பேரை பார்க்குறேன். அந்த மாதிரி எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கைகள் வாழ்ந்தாலும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல குட்டியா, அது சந்தோஷமாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு சின்ன ஒரு மோதிரமோ, இல்லை ஒரு சின்ன செயினோ, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ, அந்த காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை போய் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் போய் வாங்கிட்டு வரும்போது அதுக்கு உண்டான சந்தோஷங்களை அளவிடவே முடியாது. அது சந்தோஷம் இல்லையா? அதை விட்டுட்டு எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சின்னா அந்த சந்தோஷம் நிரந்தரமே கிடையாது. அது உண்மையான விஷயம். நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கஷ்டமாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதுதான் நிலைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பண்டிகை வரும் இல்லையா? அந்த பண்டிகை வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அந்த பண்டிகையை கொண்டாடும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா? ஆனால் ஆல்ரெடி சேர்த்து வச்சுருப்பான், பெட்டியாக வச்சுருப்பான், யாருக்கும் கொடுக்கணும்னு மனசு வராது இல்லையா? அந்த மாதிரி நபர்கள் நிறையா இருக்கிறான். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற நபர்கள் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுருவோம். தன்கிட்ட இருந்தாலும் கொடுக்கக்கூடாது, தன்னோட மகனுக்கு சேர்த்து வைக்கணும், தன்னோட மகளுக்கு சேர்த்து வைக்கணும், தன்னோட பேரனுக்கு சேர்த்து வைக்கணும், தன்னோட பேத்திக்கு சேர்த்து வைக்கணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு 4-5 ஜென்ரேஷனுக்கு சேர்த்து மொத்தமாக குமிச்சு வச்சுருப்பான். அது என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்கள நான் குறை சொல்லலை. அவங்க சம்பாதிக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்கங்கிற மாதிரி ஏதாவது கமெண்ட் போடுவீங்க. அது எனக்கு தேவையில்லை, அதை நான் கண்டுக்கவும் மாட்டேன், அதுக்கு பதில் கொடுக்கவும் எனக்கு நேரம் கிடையாது. இந்த விஷயங்கள் நான் சொல்கிறது மற்றவங்களோட மன ஆறுதலுக்கும் மன தைரியத்துக்காகவும் தான். அப்போது எவ்வளோ பணங்கள் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழும்போது அதில் அளவு கடந்த சந்தோஷம் இருக்குது. உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது முக்கியமான விஷயம். எவ்வளோக்கெவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, ஓடி ஆடி வேலை பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஏன் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க? அவங்க சோம்பேறித்தனப்படவே மாட்டாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உடல் எப்பயும் ஒரு ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டாங்கன்னா ஐயோ என்னால் உட்கார முடியல, எனக்கு வேலை பார்த்துட்டே இருக்கணும் போல் அடிப்பாங்க. எவ்வளோ வயசான 90 வயசில் உள்ளவங்க கூட ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்வாங்க. ஆனால் நம்மளால் முடியுதா பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் பிரச்சனைகளை பெருசாக எடுக்காதீங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நம்பினாலும் நம்பலாம், நம்பாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காரைக்குடியில் ஃபஸ்ட்டு படித்தது காரைக்குடியில் தான். அப்போ 1வது 2வது 3ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த காரைக்குடியில் படித்தேன். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். இப்போ அந்த ஸ்கூலு கூட இல்லை. நான் இடையில அந்த ஸ்கூலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஸ்கூலே இப்போ இல்லை. அது அந்த ஸ்கூலில் நான் படிக்கும்போதெல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம்னு எப்படி நினைக்கிறீங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது வறுமையின் எல்லைக்கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உச்சம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? வறுமையின் உச்சக்கட்டம். அதாவது
இளமையில் வறுமை வந்து கொடுமையானது, அதே மாதிரி முதுமையில் வறுமை அதை விட கொடுமையானது. ரெண்டுமே யாருக்கும் வர வேண்டாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட எங்கள் அப்பா அப்போல்லாம் விட்டுட்டு போயிட்டார். எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு அந்த தையல் வேலை பார்த்து தான் எங்களை எல்லாரையும் காப்பாற்றினாங்க. அப்போ அந்த ஸ்கூலுக்கு போய் சாப்பாடாமல் தான் போவோம். சாப்பாடு இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு. ஆனால் வெளியில் எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் கையேந்தி நின்னது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல் எங்கள் வீட்டில் எப்போயுமே ஏற்படுத்தலை. இல்லைனாலும் பட்னியாக இருந்து பழகியாச்சு. ஆனால் பட்னியாக இது வரைக்கும் போட்டது கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த ஸ்கூலில் சாப்பாட்டுக்காண்டியே ஸ்கூலுக்கு போகிறது விட்டு சாப்பாட்டுக்காண்டி தான் ஸ்கூலுக்கு போய் இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சாப்பாட்டுக்காண்டியே போயிட்டு அந்த சாப்பிட்டுட்டு அந்த அடிசோறு இருக்கு இல்லையா, சாப்பாடு கரெக்டாக அளவாக தான் ஆக்குவாங்க. இப்போ தான் சாப்பாடு குப்பையாக இருக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. குப்பையாக இருக்குன்னா தெரியும் உங்களுக்கு இல்லையா? அப்போ வந்து சாப்பாடு அப்படி கிடையாது. ஒரு கல் கூட இருக்காது. அவ்வளோ ருசியாக சாப்பாடு நல்லாயிருக்கும். ஆனால் அளவாக தான் செய்வாங்க. எத்தனை பசங்க இருக்காங்களோ அத்தனை பேருக்கு செய்வாங்க. சரியாக கரெக்டாக போயிடும். ஆனால் அதில் சாப்பாடு செய்கிற ஆயாமாரெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கடைசியில் பாத்திரம் விளக்கும்போது சுரண்டி இந்த அடிசோறு இருக்கு இல்லையா, அதை சுரண்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படினாலும் அவங்களுக்கு தினம் அடி பிடிச்சிரும். அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் டிஃபனில் பூரா எடுத்து வச்சுக்கிருவேன், நானும் தின்னுக்கிருவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை விட ஒரு பிடிச்ச விஷயம் பசி ஆடுறது. ஏன்னா அரை வயிறு சாப்பிட்ட மாதிரி தான், வீட்டில் சாப்பிட்டா தானே அரை வயிறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதை நான் வாங்க வருவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமாருக்கு வந்து எனக்காக எடுத்தே வச்சுருப்பாங்க. நான் வாங்கினது இல்லாமல் என் கூட ஒரு 4 டிக்கெட் வந்துடும். ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோடய சூழ்நிலைக்கு எனக்கு அன்றைக்கி பசியாடுறதுக்கு நான் உட்காந்து கிடப்பேன். அந்த மதியானம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போயிடணும். அந்த பெல் அடிக்கிற வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பேன். ஏன்னா அவங்க சாப்பாடெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை விளக்கும் போது தான் அந்த சுரண்டி எடுப்பாங்க. அப்போ அது வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் வாங்கி டிஃபனில் வச்சுட்டு அப்புறம் போய் அங்கே உட்காந்துருவேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப ருசித்து ஆசையாக தான் நான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். ஏன்னா இது வந்து வறுமையின் உச்சக்கட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது நமக்கு எந்த ஒரு அனுபவமே இல்லை. ஒரு சின்ன வயசு தான். நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அப்பத்துலேருந்தே இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல தகப்பன் இல்லாத ஒரு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கும் கீழேன்னு இல்லை, உச்சத்தில் தான் இருக்கும். அப்படி தான் இருந்தது. அப்போ ஒரு தனி பெண்மணியாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கவங்க தான் எங்கள் அம்மா. அது மாதிரி நிறையா பேர் இப்போ கஷ்டப்படுறாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? தனக்குன்னு ஒரு சின்ன ஒரு தொழில் இருந்துச்சுன்னா அந்த தொழில் மூலிமா அவங்க வந்து கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போக வேண்டாம், தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஒரு 2 நாள் நம்ம உடம்பு முடியலன்னு படுத்தா கூட சாப்பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி போனால் தான் நாளைக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி. சில நேரம் இன்றைக்கி போனால் தான் சாயந்தரம் சாப்பாடுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் நிறையா இருந்திருக்கு. நான் பார்க்காத வேலையே இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த தொழிலில் எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த 30 வருஷத்தில் நான் டெய்லராக மட்டும் கிடையாது. நான் வந்து ஒரு எண்ணெய் கம்பெனியில் வேலை பார்த்துருக்குறேன். அது எத்தனை வயசில் நினைக்கிறீங்க? எல்லாம் 7, 8 வயசு 10 வயசு. இப்போ தான் அந்த குழந்தை தொழிலாளர்கள் வந்து எடுக்கிறதில்ல. அப்போ வந்து குழந்தைகள் தான் உழைச்சி தன் குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய கட்டாயம். ஏன்னா தகப்பன் சரியில்லை. தகப்பன் இல்லைனாலும் அதே சூழ்நிலை தான். தகப்பன் வந்து தன் குடும்பத்தை பார்க்காம போயிட்டாலும் அதே சூழ்நிலை தான். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஒரு எண்ணெய் கம்பெனிக்கு வேலை போயிருக்கேன். கொத்தனார் வேலை இருக்கு இல்லையா, அந்த கொத்தனார் வேலைக்குன்னா கொத்தனார் வேலை தெரியாது. கூட மாட அந்த செங்கலை தூக்கி கொடுக்க, மண்ணள்ளி கொடுக்க, தண்ணி எடுத்து ஊற்ற, அந்த மாதிரி எடுபடி வேலைக்கு. அப்புறம் வந்து சென்னையில் ஒரு சின்ன ஜவுளி கடையில் வேலை பார்த்துருக்கேன். அந்த ஜவுளி கடையில் எப்படி வேலை பார்ப்பேன் தெரியுமா? உட்காந்துட்டு எல்லோரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றேன். இதில் ஒன்றும் நான் சிரிக்கிறதுக்காண்டி சொல்லலை. அதெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். ஏதாவது ஒரு கடைங்களுக்கு போகும்போது யாராக்கும் வாங்க வாங்க உள்ளே கூப்பிட்றாங்க இல்லையா, அப்போ எல்லாருமே பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போ நான் நினைப்பேன், நான் இதெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணிட்டேன், 10-12 வயசுலேயே இந்த வேலையை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக மனசில் நினைப்பேன். யார் போனாலும் ஏன்னா அந்த ஓனர் முதலாளி சொல்லுவாங்க, எல்லோரும் கூப்பிடு, உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. வர்றவங்களை மட்டும் கூப்பிடக்கூடாது, எல்லோரும் கூப்பிடு. அவங்க சும்மா போகிறவங்க கூட ஏதாவது ஒரு துணி எடுக்கணும்னு தோணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதான் எனக்கு வேலை. வாசல்லே உட்காந்துருப்பார், சேரை கொடுத்துருவாங்க, வாசல்லே உட்காந்துட்டு எனக்கு இதே சொல்கிறது தான் எனக்கு வேலையே. அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தையல் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட போய் டெய்லரிங் வேலை பார்த்தேன். எங்கள் அம்மா வேலை சொல்லிக் கொடுத்தாங்க. அது சொல்லிக் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் அதிகம் ஆர்வமாயிருச்சு. அப்போ அந்த வேலையை கண்டினியூ பார்த்துட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வயசாக கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வயசு கூட 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 எல்லா வேலைக்கு எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் சம்பளம் கொடுக்குறாங்களோ அங்கே போயிட்டு வந்துடுவேன். இந்த வயர் கூட பின்னுவாங்க, கூட இல்லை வயர் கட்டில்,
அதுக்கு போயிருக்கேன். அப்புறம் வந்து சோபா கிழிஞ்சிருச்சுன்னா தைப்பேன். எனக்கு தைக்க தெரியுங்கிறதுனால தையல் சம்மந்தப்பட்ட எதுனாலும் உள்ளே ஓடிடுறது. நமக்கு தான் தைக்க தெரியும்ல அப்படிங்கிற அவங்க கேட்பாங்க, சோபா கிழிஞ்சிருக்கு தம்பி தைக்க தெரியுமா? தெரியும். தெரியலன்னு சொல்லவே மாட்டேன். முயற்சி பண்ணுவோம். என்னால் தையல் சம்மந்தப்பட்ட விஷயம்னு வந்தபோது நான் எதாக இருந்தாலும் தச்சிருவேன் அப்படின்ற ஒரு தைரியம். அந்த தைரியம் வந்து அந்த சோபாவை நான் பார்த்தது கிடையாது, உட்காந்தது கிடையாது. நம்ம வீட்டில் அதெல்லாம் பழக்கம் இல்லை. அவங்க பணக்காரங்க. சோபா கிழிஞ்சிருக்கு தைக்க முடியுமான்னு கேட்டால் தச்சிருவேன்னு சொல்லிட்டு அதை எப்படிலாம் வச்சு தைக்கணுமோ எப்படியோ தைச்சி அதை ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அழகாக ஆக்கிடுவேன். அது ஒரு திறமை தான் இல்லையா? அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சாக்கடை அள்ளியிருக்கேன், சாக்கடை அள்ளுற கூடலாம் போயிருக்கேன். அப்புறம் வந்து கல் உடைச்சிருக்கேன், அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கல் உடைச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்கேன். செக்யூரிட்டி அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு வறுமை தான். அது வந்து நைட்டு மட்டும் இந்த செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு அந்த அந்த காலகட்டத்தில் என்னால் மறக்க முடியாது. பகலில் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு, நைட்டில் செக்யூரிட்டியை வேலை பார்த்துட்டு, மற்ற கேப்பில் அந்த டெய்லரிங் வேலையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ செமைகள் தெரியுமா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் விருதுநகர்லேருந்து சிவகாசி வந்து 28 கிலோமீட்டர் வரும். அது சொல்லினா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 கிலோமீட்டர் நான் சைக்கிளில் போய் தான் வேலைக்கு போனேன். நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். சைக்கிளில் 6 மணிக்கு கிளம்புனேன்னா 8:30 மணிக்கு கம்பெனிக்குள்ளே போவேன். 10 வருஷம் நான் வேலை பார்த்தேன். ஆனால் 2.5 வருஷம் மட்டும் தான் சைக்கிளில் போனேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை கண்டித்து சைக்கிளில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2.5 வருஷம் நான் பட்ட கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா? ஏன்னா பஸ்ஸுக்கு காசு கொடுத்துருவாங்க, 6 ரூபா 50 காசு தான் பஸ்ஸுக்கு. ஆனால் அந்த காசை மிச்சம் பண்ணாதான் என் குழந்தைக்கு நாங்கள் பால் வாங்க கொடுக்க முடியும். ஏதோ ஒரு செலவு, காய் வாங்க ஏதோ ஒரு செலவு. ஏன்னா என்னோடய ஒரே ஒரு வருமானம் மட்டும்தான். அப்போது என்னால் அதை எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நானே சிந்தித்தது தான் அந்த விஷயங்கள் பூரா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சைக்கிளில் போகிறேன். திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் 9 மணி வரைக்கும் ஓவர் டைம் பார்த்தேன்னா அது தனி சம்பளம். ஆனால் அதையும் பார்த்துட்டு அந்த 9 மணிக்கு மேலே நான் சைக்கிளில் வருவேன். இதுதான் ஹைலைட்டு. காலையில் போகிறது பெரிய விஷயம் இல்லை, அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட போயிடலாம். ஆனால் நைட்டு வர்றதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா அதெல்லாம் நான் இப்போல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வர வேண்டாம். அந்த காட்டுக்குள்ளே விருதுநகர் டு சிவகாசி அந்த காடு மாதிரி தான் இருக்கும், லைட் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி நானும் கொஞ்சம் பயப்படுவேன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் பயப்பட தான் செய்வோம். ஆனால் பேய்க்கு பயப்பட மாட்டேன். அந்த இருட்டு ஒரு சவுண்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தனியாக இருக்கிறோமே, நம்மளுக்கு யாருமே இல்லையே, இப்படி அனாதை மாதிரி போகிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஒரு பயம்தான் எனக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமே அப்படின்னு நான் நினச்சி அடுத்த செகண்டு இது கண்டிப்பாக மாறுங்கிறதோட நம்ம விட்டுறக்கூடாது, மாற்றி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா நம்மளோட உறவுகளாக இருக்கட்டும், நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும், சுற்று வட்டாரத்தில் இருக்க மற்றவங்கள கூட இருக்கட்டும், நம்மளோட ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, நம்மளை ஏளனமாக பேசுகிறது வழக்கம். அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க நம்மளை பேச நம்ம தீட்டுறாங்க. அதாவது சும்மா கிடந்த ஒரு வைரத்தை எடுத்து தீட்டுற மாதிரி, அந்த வைரத்தை எவ்வளோக்கெவ்வளோ போட்டு 4 பக்கம் தீட்டுறாங்களோ அந்தளவுக்கு ஜொலிக்கும் இல்லையா? அது மாதிரி நினச்சிக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நான் இப்படித்தான், நான் அது மாதிரி தான். யார் என்ன சொன்னாலும் நான் இப்படித்தான். என் மனசுக்கும் என்னோட உழைப்புக்கும் நான் எந்த மாதிரி வாழ்ந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நான் முடிவு எடுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இது செய்யும்போது இது சரியாகும். அப்போ இன்னொரு குழந்தை பிறக்கும்போது என்னோடய வருமானம் பத்தலை. அப்போல்லாம் வருமானம் ரொம்ப 1080 ரூபா தான் சம்பளமே, மாத சம்பளமே 1080 ரூபா தான். அது எந்த மூளைக்கு பத்துன்னு பாருங்களேன். அப்போ இன்னொரு குழந்தை பிறக்கும்போது சைக்கிளில் போகும்போது அந்த ஒரு 250 ரூபாய் பஸ் சார்ஜை மிச்சம் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு மேலே என்ன செய்கிறது, கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு 20 பேருக்கு நான் கொண்டுட்டு போவேன். எப்படி 20 பேருக்கு நான் சுமந்துட்டு போவேன். விருதுநகர்லேருந்து சிவகாசி வரைக்கும் அந்த 28 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சாப்பாடை செஞ்சு பையில் வச்சு பின்னாடி கேரியில் வச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் பட்ட அவஸ்தை இருக்குது. அந்த சாப்பாடை செஞ்சு அப்போ எத்தனை மணிக்கு நான் எந்திரிப்பேன், கூட எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னோடய ராணி எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஏன்னா வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை கொடுத்தது ராணிக்கு நானாக தான் இருக்கும். ஏன்னா அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் 1ஆம் கிளாஸ்லேருந்து ரொம்ப ஒன்றா படிச்சுட்டே வந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் என்ன செஞ்சாலும் அது தவறு இருக்காது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக ராணி இருக்கும். தப்பு இருக்காது, ஆனால் அதை மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி ஏதாவது பண்ணுவேன், அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி ஏதாவது பண்ணுவேன், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்.
ஏன்னா நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி வறுமையில் வாழ்ந்ததுனால யாராவது ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது அதை ஈஸியாக என்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சி, ஐயோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அடுத்தவங்களுக்கு இந்த கஷ்டம் வருமே அப்படின்ற அளவுக்கு டக்குன்னு யோசித்து என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறது மட்டும் கிடையாது. என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்னால் முடியாத விஷயங்களும் நான் அதிகமாக பண்ணுவேன். அது என்னோடய வீக்னஸ் பாயிண்ட். அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா எங்கேயாவது கடன் வாங்கியாவது கொண்டு அவங்க கொடுத்து அவங்கள முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பேன். அந்த மாதிரி வாழ்ந்து தான் பல லட்சக்கணக்கான பல லட்ச கடன் ஆகி வீடெல்லாம் விற்று அது அப்படியே தான் போயிட்டே இருக்கு. என்னோடய வாழ்க்கை இப்போயும் அப்படி தான். யாருக்கா எதுனா ஒன்றுனா ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் என்ன வேணாலும் பண்ண தயார். அதாவது யாரையும் கஷ்டப்படுத்தாமல் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் தயார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இறங்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய வாழ்நாள் முழுக்க எல்லாருக்கும் ஏதாவது சின்ன ஹெல்ப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வருமானத்துக்கு உட்பட்டு மட்டும் இல்லாமல் என்னோடய சக்திக்கு மீறியும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு இந்த வீடியோ போடுறது, இந்த வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறது எனக்கு சுத்தமாக அறவே பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அது நம்ம எதுக்கு செய்யணும்னு எனக்கும் தெரியல. நான் செய்கிறத பார்த்து மற்றவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லாரோட மனசுலேயும் தோணணும் இல்லையா? அவங்கவுங்க மனசுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக செய்வாங்க. என்னோடய மனசுக்கு தோணுது, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. என்னோடய வருமானத்துக்கு அதிகபட்சமாக நான் செய்கிறேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போது அந்த சந்தோஷத்தில் நம்ம ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 100 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளோ கொடுத்தாலும் அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பண்ணலாமே தவிர அவங்க வாழ்க்கை நடைமுறைக்கு முன்னேறதுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் என்றைக்கும் தேவைப்படாது. நம்ம தொழில் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பான முறையில் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா? நம்ம ஒரே ஒரு நாள் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் இப்படி போகணும், அங்கே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டோன்னா கரெக்டாக அங்கே போவாங்க. எந்த மாதிரி தொழில் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த தையல் தொழிலில் ஒரு சில விஷயங்கள் நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அதை வச்சு அழகாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? கட்டாக சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தன்னோட குழந்தைகளை வளர்க்கணும், ஒரு மருத்துவ செலவு பார்க்கணும், தன்னோட கணவர் இல்லை, தன்னோட கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, தன்னோட அம்மா இருக்காங்க, கல்யாணமாகாத தன்னோட தங்கச்சி இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்தால் தானே நைட்டும் பகலும் வேலை பார்க்க முடியும். அப்போ அந்த நைட்டும் பகலும் நம்ம எவ்வளோக்கு வேலை பார்க்குறோமோ அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியும் இல்லையா? அந்த சம்பாதிக்கிற காசை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்மளோட பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்க முடியும். அதுக்கு சுய தொழில் பார்த்திங்கன்னா இந்த தையல் தொழில் மட்டும்தான். அந்த தையல் தொழில் தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ நானே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உதவி பண்ணணும், அது செய்யணும் இது செய்யணுங்கிறேன். என்னோட போதுமான வருமானம் இல்லை. ஆனால் எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் உதாரணம். இதில் வந்து நான் அடித்து சொல்லுவேன், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் உதாரணம். இந்த மாதிரி வாழவே கூடாது அப்படிங்கிறதுக்கும் நான் தான் உதாரணம். இது வந்து ஒரு அதாவது என்னோடய காலத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இல்லை நான் இருக்கும்போதே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நான் இல்லாத காலகட்டத்தில் என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்போது என்னை யாரும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா என்னோடய ஆத்மா உண்மையே சாந்தி அடையும். இதை நான் சிரித்து சந்தோஷமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு தவறுமே செய்யாமல் என் மனசுக்கு சரின்னு பட்ட விஷயத்தை நான் செய்கிறேன். ஏன்னா 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும், அது என்னோடய இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் தேவை. ஆனால் அதில் எல்லாரையும் கை கோர்த்து எல்லாரையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. என்னோடய மனைவியை மட்டும்தான் கை கோர்த்து, ராணியை மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வரேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது நாங்கள் வாழ ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்ருக்கோம். இப்பயும் அப்படித்தான். ஆனால் உங்களோட பார்வைக்கு நிறைய பேரோட ஒரு சிலருக்கு என்னை பற்றி புரிஞ்சவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆனால் தெரியாதவங்க வந்து அண்ணன் நல்லா இருக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய. அது வந்து ஒரு என்ன சொல்ல, அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக, அதாவது ஒரு வீடியோவில் பார்த்துட்டு தப்பாக கணிக்கிறது, அந்த மாதிரி கணிக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஒரு மோட்டிவேஷனான ஒரு வார்த்தைகளை சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருந்தோம்னா அவங்களுக்கு எப்படி அவங்க தன்னம்பிக்கை வரும் இல்லையா? அப்போ அவங்க முன்னாடி நம்ம தைரியமாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம நல்ல செழிப்பாக இருக்கிற மாதிரி தான் நம்ம தெரியப்படுத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். இவ்வளோ பேச்சு பேசுகிறா, இவனே இந்த பாடுபடுறாரு, அப்போ நம்மளுக்கு இந்த நிலைமை தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நிலைமை யோசிக்கிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது.
ஏன்னா நான் அந்த மாதிரி விட்டது கிடையாது. ஏன்னா எப்பயுமே நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பொதுவாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். யாராவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். ஆனால் அடுத்த செகண்ட் மனசுக்குள்ளே தோணும் இல்லையா, உண்மையை சொல்லு, நிஜமாக நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு யாராவது கேட்பாங்களான்னு நமக்கு தோணும். அப்படி யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா எங்களோட கஷ்டங்களும் எங்களோட பிரச்சனைகளும் நாங்கள் 2 பேரே பகிர்ந்துக்கிட்டு வாழ்ந்தது தான் எங்களோட வாழ்க்கை. அப்போது எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற நினப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் எங்களோட கஷ்டப்படக்கூடியவங்க இன்னும் நிறைய பேர் இங்கே தையல் வகுப்புக்கு வர்றாங்க இல்லையா? அப்போ அவங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கேட்கும்போது அவங்களுக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, முழிக்கிறாங்க. எதுக்கு முழிக்கணும்? அதாவது எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. முடிவு இல்லாமல் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஐயோ நம்ம இப்படி போயிட்டே இருக்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு நின்னீங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். யோசிக்கணும், இதை எப்படி செய்யலாமா, அதை எப்படி செய்யலாமா, எந்த மாதிரி போனால் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலாம், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரலாம், மற்றவங்கள பேசுகிறாங்க, அவதூறு பேசுகிறாங்க, நம்மளை இழிவு சொல்லாக பேசுகிறாங்க அப்படின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நம்ம முன்னேற முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, கேரக்டருக்கும் குணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கேரக்டர் வேறு, குணம் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதாவது ஒருத்தவங்களோட கேரக்டர் எப்படி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது, அது நம்மளுக்கு தேவையில்லாது. அது வந்து எல்லாரோட பர்சனல் லைஃப்லேயும் ஏதாவது அவங்களோட கேரக்டரில் வித்தியாசப்படலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குணம் வந்து ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் மற்றவங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு உண்மையாகவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நபர்களோடு நம்ம பழகும்போது நம்மளோட வாழ்க்கையில் தோல்வின்றது இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி நபர்கள் நம்ம தேடிக்கிட்டே தான் இருப்போம். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஏன்னா நம்ம கண்ணு கெட்டின தூரத்தில் கூட இருக்கலாம், ஆனால் நம்ம பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் கூட இருக்கும். அதாவது ஒரு சில கடல் கடந்து கூட இருக்கலாம் இல்லையா, அது நம்ம பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம அந்த ஒரு லிங்க் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நம்மளோட பிரச்சனைகளை ரொம்ப யதார்த்தமாக அவங்களோட ஷேர் பண்ணி எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் அவங்களோட ஷேர் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அவங்க கொடுக்குற வேண்டிய அந்த சொல்யூஷன், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாங்க இல்லையா, பணத்தால் கிடையாது. பணத்தால் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்னா அது முட்டாள்தனம். ஒரு தன்னம்பிக்கையும், நல்லா கேட்டுக்கோங்க, தன்னம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து அவங்கள ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் தான் பக்கத்தில் வேணும். ஒருத்தன் இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா நாளைக்கு என்ன திருப்பி இதே பிரச்சனை சொல்கிறான், இன்னும் 2 நாள் கழித்து போனோன்னா இவனுக்கு இதே வேலை தான், இவன்கிட்ட போனானே தேவையில்லாமல் அறுத்துக்கிட்டே இருப்பான், அவன் பிரச்சனையே சொல்லிகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்மளை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்துடாதீங்க. நம்மளுக்கு தெரியும், நம்மளோட வாழ்க்கையை நேசித்து நம்ம கூட உண்மையாக இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவுகளும் அப்படி யாருக்காவது கிடச்சிச்சின்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், வைராக்கியம் எல்லாமே கொடுக்கும் இல்லையா. அதனால தான் உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கலங்கி நிற்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன்னு எதுக்குன்னு நினைக்கிறீங்க, எதுக்காக நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பதிவு போட்டேன்னா ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயம், தையல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர்த்து நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் முளைக்கிறீங்க. அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வேலை பார்க்க முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நம்ம சம்பாரிச்சா தானே நம்ம சாப்பிட முடியும். இப்போது தீபாவளி, பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க. தீபாவளி, பொங்கல் தனித்தனியாக கிடையாது. நம்ம தையல் தொழில் சார்ந்தவங்க எல்லாருக்குமே தினம் தினம் தீபாவளி நடந்தே ஆகணும். எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தச்சு கொடுக்குற அந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஒரு சுடிதாராக இருந்தாலும் சரி, எந்த ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக தைச்சி கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு தினம் தினம் தீபாவளி தானே, அப்போ எந்தளவுக்கு வருமானம் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சந்தோஷமும் இருக்கும். நம்ம பிரச்சனைகளை தூக்கி தலையில் வைக்கக்கூடாது, முட்டாள்தனம். பிரச்சனையை தலையில் வச்சுட்டு திருன்னு முழிக்காதீங்க. குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி திருன்னு முழிக்காதீங்க, புரியுதா? நம்ம பிரச்சனைகள்லாம் சுற்றி மேலே பரணை மேலே போட்டுட்டு மிஷினில் உட்காந்து தைங்க. நைட்டு மகளும் கூட தைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிக நேரம் உட்கார முடியலன்னா கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு உட்காந்து ஃபுல் டைம் தச்சு பழகுங்க. தச்சு பழகிட்டு நல்ல ஒரு டெய்லர் ஆனவுடனே எவ்வளோக்கெவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மிஷினை எவ்வளோக்கெவ்வளோ போட்டு மெதின்னு மெதிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா. நம்ம எவ்வளோக்கெவ்வளோ மெதிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம கல்லாம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அதனால் தையல் தொழில் நல்லா கற்றுக்கோங்க. எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம், தையல் தொழில் நல்லா கற்றுக்கோங்க. அதை தவிர்த்து மற்ற எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு அதில்
உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த தொழில் செஞ்சாலும் ஏதாவது ஒரு நஷ்டம் வரும், ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரலாம், ஒரு இழப்பீடு ஏதாவது ஒன்று நடக்கும். கண்டிப்பான முறையில் அது நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. திறமை கண்டிப்பாக வேணும். ஆனால் இந்த தையல் தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுங்கள், தையல் தொழிலில் என்றைக்குமே நஷ்டங்கிறதுக்கு பேச்சே கிடையாது, லாபம் மட்டும்தான். ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு ஏதாவது தைக்கிறோம்னா எவ்வளோ செலவுலையும் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 7 ரூபாய் 8 ரூபாய், மிஞ்சி போனால் 10 ரூபா ஆகுமா? இது 5 ரூபாயா 10 ரூபா ஆகுமா? அவ்வளோதான் செலவு. மீதி 90 ரூபாய் லாபம். ஆனால் லாபம்னா அந்த லாபம் சும்மா வராது, நம்மளோட உடல் உழைப்பு அதில் போடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உடல் உழைப்பை போடுறோமோ அந்தளவுக்கு அதில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற விஷயம். ரைட்டா? அதனால் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அது எப்படி கடந்து போகிறதுன்னு தெரில அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் தன்னோட கணவர் இல்லைன்னு சொல்லிட்டு, நல்லா பார்த்துக்கிற கணவர் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தன்னோட குழந்தைகளை பார்த்து அவங்க மனசில் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன ஆகும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க விருப்பப்படி அவங்களை நல்லா படிக்க வைங்க. அந்த கவனத்தை பூரா அதில் செலுத்துங்க. அதிக நேரம் இந்த தையல் தொழில் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். பழைய நினைவுகள்லாம் போய் உங்களை வந்து வாட்டி எடுக்காமல் ஒரு மன அமைதி கிடைக்கும். குழந்தைகளை நல்லா முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம். சப்போஸ் கணவர் விட்டுட்டு போயிட்டான், அதாவது கணவர் இறந்துட்டார், நல்ல கணவர் இறந்துட்டார்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிக்கணும். கணவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறவனுக்காகவும் அந்த பெண் நல்லா தனித்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அண்ணனாக நினச்சி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன்னா கணவன் இறந்துட்டா மனைவி வந்து தன் குழந்தைகளை வளர்க்கணும், தன் பிள்ளைகளை வளர்க்கணும், தன் தாய் தகப்பனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அதிகம் வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு மட்டும்தான். ஆண்களுக்கு ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. நானே சொல்கிறேனே, ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. தன் மனைவி இறந்துட்டா புது மாப்பிள்ளையாக தான் போய் நிற்கிறான் ரெடியாக. அடுத்த இடத்துல எங்கே பொண்ணு கிடைக்கும்? அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான், என்னோடய குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, என்னோடய பிள்ளைகளை கவனிக்கணும் ஆள் இல்லை அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரணத்தை சொல்கிறான். சொல்லி இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிடுறான். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அதிக வைராக்கியமும் உடல் பலமும் தன்னம்பிக்கையும் இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதிகப்படுது. ஏன்னா ஆல்ரெடி பெண்களுக்கு எல்லாமே இருக்குது. தன்னம்பிக்கை, தைரியம், வைராக்கியம், விடாமுயற்சி, ஒரு சிறந்த நிர்வாகி எல்லாமே பெண்களுக்கு இருக்குது. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நல்லா கேட்டு யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். அதனால தான் பெண்ணை சிங்கம்னு சொல்கிறாங்க. புரியலையா? அதாவது ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் தத்தி. அது தெரியுது அவங்களுக்கு? ஆண் சிங்கத்துக்கு வேட்டையாட தெரியாது. அந்த பெண் சிங்கம் வேட்டையாடிட்டு வர்றது தான் அது பிடிங்கி திங்கியுமே தவிர அந்த ஆண் சிங்கத்துக்கு வேட்டையாடுறதுக்கு திறமை பத்தாது. வேட்டையாடும், அதோட திறமைகள் கம்மி. ஆனால் பெண் சிங்கம் தான் துணிஞ்சு வேட்டையாடி அந்த இரையை கொண்டு வர்றதுல அதுக்கு துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை அதிகம். அதனால தான் பெண்களை சிங்கத்துக்கு இணையாக சொல்கிறதுக்கு காரணம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்களேன். என்ன அது மட்டும் இல்லாமல் ஒரு சொந்தமாக கடை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கடை வைக்கிறதுக்கு கூட பயப்படுறீங்க. எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு கடை வைக்கிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? ஒன்றுமே இல்லை, எனக்கு பணம் இல்லை, மிஷின் இல்லை, அது இல்லை, என்னென்னமோ எந்த காரணமும் சொல்லக்கூடாது. எந்த காரணம் எப்பயுமே சொல்லக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தையல் கடை வைக்கிறதுக்கு பெரிய செலவுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க, ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க, ஒரு சிஸ்ஸரு, டேப்பு, மார்க்கரு, எக்ஸட்ரா சின்ன சின்ன பொருள், அவ்வளோதானே. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதையும் வாங்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னையும் சேர்த்து தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மாதம் வாடகைக்கு தான் மிஷின் எடுத்திருந்தேன். மாதம் 70 ரூபா வாடகை. ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க? வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மற்றவங்க இந்த மாதிரி சூழ்நிலை ஃபேஸ் பண்ணும்போது என்னோடய வாழ்க்கை அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மாதம் 70 ரூபா வாடகை அந்த பெடல் மிஷினுக்கு. அந்த பெடல் மிஷினை கொண்டாந்து வீட்டில் போட்டிருப்பேன். வேலைக்கும் போயிட்டு வருவேன். நைட் ஷிஃப்ட்டு எங்கே செக்யூரிட்டி வேலைக்கும் போயிட்டு வருவேன், இங்கே வேலைக்கும் போயிட்டு வருவேன். செக்யூரிட்டி வேலை வந்து ரெகுலராக இருக்காது, 2 நாளுக்கு ஒருக்க இருக்கும். அப்போ அந்த வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பேன் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள்.
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த 70 ரூபா வாடகை கொடுக்குறோம்னா அதில் 300 ரூபா நம்ம சம்பாதிக்கணும். அப்போ தான் ஒரு 70 ரூபா அதுலேருந்து கொடுக்க முடியும் இல்லையா? அதனால் அந்த வாடகை மிஷின் இருந்தாலே ஐயோ அதுக்கு வாடகை கொடுக்கணுமேங்கிறதுக்காண்டி உட்காந்து அதில் நான் தைப்பேன். அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பேன். இந்த மாதம் இவ்வளோ தைக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுருப்பேன். அது தைச்சே ஆகணும். அப்போ தான் அந்த மிஷின் வாடகை கொடுத்தது போக அதுக்குன்னு ஒரு செலவு வச்சுருப்போம். மாதம் சம்பளம் வாங்குவோம், அதுக்குன்னு ஒரு வீட்டு வாடகை கொடுக்க, வீட்டு செலவு பண்ண அப்படின்னு வச்சுருப்போம். செக்யூரிட்டி வேலைக்கு அது வந்து அப்பப்போ போகிறது. அதாவது யாராவது லீவ் போட்டாங்கன்னா அந்த மாதிரி அதுக்குன்னு ரெகுலராக போகணும் கிடையாது. நான் மனுஷன் தானே, மாடும் ரொம்ப கஷ்டம்தான். என்னது ரோபோவா ரோபோவும் பேட்டரி போச்சுன்னா புதுசுன்னு போயிடும். அதாவது ரொம்ப ஹார்டு ஒர்க். என்னோடய உடல் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்தளவுக்கு நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் பார்த்து பழகிருக்கேன். ஆனால் இந்த தையல் தொழில் மட்டும் நான் விடவே இல்லை. அதுதான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கை கொடுத்துட்டே இருக்குது. இன்னும் எனக்கு கை கொடுக்கும். என்னோடய வாழ்நாள் முழுக்கும் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம். நல்லா கேட்டுக்கோங்க. இது நான் வந்து ஒரு வார்த்தைக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கை உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறது வந்து இப்போ உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். என்னோடய காலத்துக்கு அப்புறம் இதுக்குண்டான ரீசன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக தெரிய வரும். அப்போ எல்லோரும் நீங்கள் என்னை எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்னோடய தங்கச்சியை தான் என்னால் காப்பாற்ற முடியல. உலகத்தில் உள்ள மற்ற தங்கச்சிங்களாவது தனக்குன்னு ஒரு சுய தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னா தன்னோட குழந்தைகளை வளர்க்குறதுக்கோ இல்லை தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அவங்களுக்கு பயன்படுற இந்த அண்ணனாக இருக்கணுங்கிறதுல ஒரே குறிக்கோளாக இருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாறவும் மாட்டேன். என்னோடய சாகுற வரைக்கும் என்னோட இந்த தையல் தொழிலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒரு டெய்லராக உருவாக்கி அவங்களோட சம்பாத்தியத்தில் அவங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு தனித்து நின்று வாழக்கூடிய அளவுக்கு தைரியத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்கான ஒரே பதிவு தான் இது. நல்லா கேட்டுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கோங்க. பிரச்சனை வருதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன், எனக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு என் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ சிரிக்கிறேன்ல, என்னோட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும். எனக்கு உதட்டுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, அதை பழக்கவும் கிடையாது. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இருக்கிறது நம்மகிட்ட அது ஒரே ஒரு சொத்து தான். நம்ம சிரிச்சுக்கிட்டே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணோம்னா அழகாக போய்கிட்டே இருக்கலாம். அதை நினச்சி பயந்து நின்னோம்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த ஸ்டெப் வச்சு எப்படி நம்ம முன்னேற முடியும்? முடியவே முடியாது இல்லையா? அதனால் பிரச்சனைகள் வந்து பயப்படாதீங்க. இந்த அண்ணன் இருக்கேன். ஒரு தையல் தொழிலை கற்றுக்கிறது மூலிமா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பான முறையில் பிரகாசமாக இருக்கும். அதுக்கு நான் காரணமாக இருப்பேன். அதாவது எல்லாரும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தன்னை மெழுகுவர்த்தியாக வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஒளி கொடுத்து வாழக்கூடிய அளவுக்கு என்னோடய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னோடய வாழ்க்கையில் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக பொருந்தும். அது இப்போ புரியலைனாலும் பின்னாடி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா என்னோடய வாழ்க்கை வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. சுற்றி இருக்கிற எல்லாரும் அந்த வெளிச்சத்திலேயே வாழ பழகிக்கோங்க. அந்த மெழுகுவர்த்தி முடிகிற காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையை நல்லா மேம்படுத்திக்கிட்டிங்கன்னா சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உறுதி உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சிரிச்சுட்டு இருக்கிறேன்னா இப்போ எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இங்கே 2 பிரச்சனை இருக்கும், இங்கே 2 பிரச்சனை இருக்கும், எதிர்த்தாப்புல வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் மூஞ்சி பின்னாடி திருப்பினா பின்னாடி கொல்லப்பக்கம் 4 பிரச்சனை ரெடியாக நிற்கும். இதுதான் என்னோடய லைஃபு. இதையே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்து போயிட்டே இருக்கேன். என்னோடய பிரச்சனைகள்லாம் சொன்னால் இதெல்லாம் வச்சுட்டு எப்படா நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்பீங்க. அப்படி தான் பழகி ஆகணும். அதுக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பான முறையில் மாறும். ஆனால் என்னோடய சூழ்நிலை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா மற்றவங்களோட வாழ்க்கையை ஏதாவது ஒரு வகையில் அவங்கள மேம்படுத்தணுங்கிற நோக்கத்தில் போகிற எனக்கு நான் ஒரு ஏணி மாதிரி. ஒரு டீச்சர்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து எல்லாரையும் படிக்க வச்சு ஏணியில் ஏற்றி விட்டு அவங்க அதே இடத்துல நிற்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான் இந்த அண்ணனும். நான் ஒரு ஏணி மாதிரி உங்கள் எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு நான் அதே இடத்துல நிற்க தான் ஆசைப்பட்றேன். நான் வந்து இத்து போயிடக்கூடாது, சரிஞ்சிடக்கூடாது. உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் படி ஏறும்போது உங்களை சறுக்கி விட்டுறக்கூடாது, அந்த ஸ்டெப்பு வலிக்கி விட்டுறக்கூடாது. நீங்கள் முன்னேறதுக்கு முழு ஒத்துழைப்பு நான் எப்போவுமே நான் கொடுப்பேன். அதுக்காகத்தான் இந்த ₹1 ஃபீஸ் வாங்கி நான் கிளாஸ் நடத்துறதுக்குண்டான காரணமே அதுதான். ஆனால் இப்போ அந்த ₹1 ஃபீஸ் வாங்கி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கிளாஸ் நடத்துறதுக்கு போதுமான பண வசதி என்கிட்ட இல்லை. அதுக்கு உண்டான வழிகள் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது சமீபமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபீஸ் கட்டி என்கிட்ட வந்து படிக்க வாங்க. ஏன்னா எனக்கு போய் மற்றவங்ககிட்ட போய் கையேந்து நிற்கிறது எனக்கு விருப்பம் இல்லை.
நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சொத்து, என்னோட கடன் மேலே கடன் வாங்கி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரியல. ஆனால் என்னோடய லட்சியத்தை நான் விட மாட்டேன். என்னோடய லட்சியத்தை விடவே மாட்டேன். அதுக்கு என்ன வழி? அப்போது என்னையை தான் நான் விற்க முடியும். என்னை விற்கணுன்னா, அதாவது நான் என்னோடய தொழிலை வந்து விருப்பப்படுறவங்க பணம் கட்டி படிங்க. அந்த பணத்தை வச்சு நான் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது என்னோடய லட்சியம். ஒரு பக்கம் கொடுங்க, ஒரு பக்கம் அதை செலவழித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களோட வாழ்க்கை மேம்படணும். உங்களோட தேவைகள் எப்படியோ, அதாவது தன்னோட தேவைக்கு நீங்கள் தச்சு பழகினாலும் சரி, இல்லை ஒரு ஹாபியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மைண்டு ரிலாக்ஸுக்காண்டியாவது தைக்க பழகுவீங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பழகுனீங்கன்னா அது வந்து அந்த பணத்தை வச்சு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு என்னால் ஒரு பாலமாக இருந்து என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நானும் 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன். எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. நான் ஒரு ஆள் தான் உழைக்கிறேன். என் கூட ராணி இருக்கிறதுனால எங்களோட சப்போர்ட்டில் போயிட்டுருக்கு. அப்போ என்னோடய குடும்பத்தையும் நான் பார்க்கணும். என்னோடய தையல் வருமானத்தையும் பார்த்துக்கிட்டு என்னோடய லட்சியத்தையும் நான் நிறைவேற்றணும்னா எனக்கு போதுமான வருமானம் கிடையாதுன்னு சொல்கிறத விட அதிகபட்சமாக தேவைப்படுதுன்றனால பத்தலை. அதுக்குண்டான வழிகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பல வகையில் நான் சிந்திக்கிறேன். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். ஆனால் யார்கிட்டையும் போய் நான் நிற்க மாட்டேன். எனக்கு இது இந்த மாதிரி கிளாஸ் நடத்த போகிறேன், இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு எங்கேயும் போய் நான் நிற்க மாட்டேன். ஏன்னா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தில் நோக்கி தான் நான் போய்கிட்டுருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கிளாஸ் நடத்தும்போது அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அதாவது நல்லா தைக்க தெரியும், ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது, அதனால் எனக்கு கம்ப்ளைண்ட் நிறைய வருது, அதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, தொழிலே விட்டுலான்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது உங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. பேசிக் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எந்த தொழிலுமே தெரியாமல் அப்படியே நிற்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த தொழிலை பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்து உங்களை ஒரு சிறந்த டெய்லர் ஆக்கி நீங்கள் வருமானம் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னோடய வாழ்க்கை பக்கத்தில் ஒரு சில பேப்பர், அதாவது ஒரு சில பக்கங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் கணக்கெல்லாம் பத்தாது. அதாவது சீரியல் மாதிரி போய்கிட்டே இருக்கும், தினம் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்னா அதை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொன்னேன்னு நீங்களாம் நானே அழுதுருவேன், நீங்களும் அழுதுருவீங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ரொம்ப வேதனையான கஷ்டங்கள். அதை தான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அடிமட்டத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு பூ கட்ட கூட தெரியும். அந்த இடையில இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் பூ கட்டுவாங்க. அந்த பூ கட்டினாங்கன்னா 10 காசுன்னு நினைக்கிறேன் ஒரு முழத்துக்கு. ஆமாம், அந்த நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தால் கூட உட்கார நேரத்துக்கு நான் கட்டி அப்படி பழகியிருக்கேன். ஏன்னா தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் எந்த வழியில் வந்தாலும் சரி, அதை சிறந்த வழியாக நேர்மையாகவும் சம்பாதிக்கும் போது நம்மளோட பிரச்சனைகள் சீக்கிரம் தீரும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு குறிப்பாக நம்ம தையல் தொழிலில் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த கஷ்டமே கிடையாது. இப்போ நான் பட்ட கஷ்டம் மாதிரி நீங்கள் படக்கூடாது. அதுதான் என்னோடய ஒரே லட்சியம். நான் எவ்வளோ கஷ்டம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஆனால் இந்த தையல் தொழிலில் கற்றுக்கோங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் உள்ளே நுழையவே மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக சூப்பராக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 ஜாக்கெட் தைச்சிங்கன்னா போதும், கை நிறைய காசு வாங்கலாம். உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு உங்களை உதாசீனப்படுத்த நாய்க்கு 4 பேருக்கு உங்களால் சோறு போட முடியும். 4 இல்லை 2 சரி 4 பேருக்கு சோறு போட முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதீங்க. திரும்ப அதை தான் சொல்கிறேன். ஏன்னா உங்களை பயத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி பயப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கிளாஸுக்கு வர்றவங்களும் சரி, என்னோட ஃபோனில் பேசுகிறவங்களும் சரி, உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டாந்து என்கிட்ட சொல்கிறீங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா சகோதரிகளுக்கும் நான் ஒரு அண்ணனாக இருக்கேன். அண்ணன் மட்டும் கிடையாது, என்னோடய வயசில் பெரியவங்களுக்கு நான் தம்பி, என்னோடய வயசில் கம்மியானவங்களுக்கு நான் ஒரு அண்ணன், ரொம்ப பெரியவங்களுக்கு நான் ஒரு மகனாகவும் இருக்கிறேன். ஏன்னா எல்லா டைமும் அண்ணன் அண்ணேன்னு சொல்கிறீங்களா, அப்போ எங்களுக்கு பிள்ளை இல்லையா, எங்களுக்கு தம்பி இல்லையான்னு சொல்லி கேட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல உறவாக நான் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் இதை எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம்னு நான் நினைக்கிறேனோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு தொழிலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா கஷ்டப்படாமல் நான் சொல்லிக் கொடுக்குறேன். கஷ்டமே இல்லாமல் எவ்வளோ எளிமையாக, அதாவது ஒரு குறுக்கு வழியிலையும் போயிடக்கூடாது. அதாவது இடக்கு முடக்கா சொல்லிக் கொடுத்து நீங்கள் கஷ்டப்படவும் கூடாது. நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற விதம் நீங்கள் வீட்டில் தைக்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்போ நான் பல வகையில் சிந்திப்பேன். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு தைச்சி பார்த்து, இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறோம்னா அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட் ட்ரையல் பார்ப்பேன். இந்த மாதிரி கட்டிங் போட்டால் கரெக்டாக இருக்கும், அப்போ இதை அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பேன். அப்போ இந்த மாதிரி இவங்களை இப்படி உடம்பு ஷேப் இப்படி இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு உடல் வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சா நல்லாயிருக்கும், அப்போ இது நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் சொல்லுவோம்
இந்த மாதிரி மாற்றி தைச்சா இப்படி இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு புது புது ஐடியா எனக்கு வர 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 அது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் எனக்குள்ளே வச்சுக்கிறதே கிடையாது. அதாவது அதுதான் அந்த இதுவும் சொல்லுவாங்க, ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த முனிவருக்கு நிறைய திறமைகள், கலையெல்லாம் நிறைய கலை தெரியுமா. ஆனால் அவர் யாருக்கும் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு மட்டும்தான் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, எல்லோரும் தன் முன்னாடி வந்து நிற்கணும், தன்கிட்ட வந்து கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் இருப்பாராம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த முனிவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் கற்றுக்கிட்ட வித்தைகள் பூரா சீடர்களுக்கு கூட யாருக்கும் கற்றுக் கொடுக்கலையாம். பல விதமான வித்தைகள் சொல்லிக் கொடுத்து எதையுமே யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத பட்சத்துக்கு அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் படுத்து கிடந்த சூழ்நிலையில் அந்த ஒரு சில வித்தைகள் வந்து செயல்முறைப்படுத்தும் போது அவர் சீக்கிரம் உடல்நலம் சரியாகி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மருத்துவ குறிப்பு கூட எந்த ஒரு விஷயங்களுமே, அதில் மருத்துவ குறிப்பும் ஒன்று தான், எந்த ஒரு விஷயங்களும் தன்னோட சீடர்களுக்கு யாருக்குமே சொல்லாமல் தான் செய்யும்போது மற்றவங்க பார்த்து வியந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளே இருந்த அந்த ஒரு முனிவருக்கு தனக்குன்னு ஒரு உடல் சீர்கெடும்போது அந்த சீடர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னே தெரியல. சொல்லிக் கொடுத்தா தானே செய்ய முடியும். ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலன்னா கை கட்டி தான் வேடிக்கை பார்க்க முடியும். சரிதானே? அதனால் தனக்கு தெரிஞ்ச கலையை, தனக்கு தெரிஞ்ச வித்தையை ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா தான் அது இன்னும் விரிவடைஞ்சு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த கலையும் அந்த வித்தையும் தனக்குள்ளேயே அழிஞ்சு போயிடும். அந்த முனிவர் சாகும்போது எல்லாமே அழிஞ்சு போச்சான், எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு என்ன கைமாறு செய்யணும் தெரியுமா? உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கஷ்டப்படக்கூடிய சகோதரிகள், நண்பர்கள் யார் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ பாருங்கன்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி சொல்லலை. நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த தொழிலை, இந்த கலையை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. குறைஞ்ச ஃபீஸ் வாங்கி அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேறட்டும். இதுதான் என்னோடய லட்சியம். அந்த 1 கோடி டெய்லர்கள் வந்து நான் தான் உருவாக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. என்னை சார்ந்து இருக்கிற என்னோடய சகோதரிகள் மூலமாகவும் நிறைவேறினாலும் என்னோடய ஆத்மா கண்டிப்பான முறையில் சாந்தி அடையத்தான் செய்யும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து குறுகிய வாழ்க்கை, கெமிக்கல் நிறைஞ்ச உணவு வழக்கத்தில் அதிகம் கெமிக்கல் நிறைஞ்ச இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் 100 வயசு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி காலகட்டத்தில் 100 வயசு தாண்டிலாம் வாழ்ந்தாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போயே 46 வயசு தாண்டிடுச்சு. அந்த 60 வயசை கடக்கிறோமாங்கிறது வந்து பெரிய சேலஞ்சு தான். இப்போ உள்ள உணவு முறையை பழக்கணும்னா 60 வயசை கடக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கேள்விக்குறி தான். அப்போ நமக்கு அந்த 1 கோடி டெய்லரில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் எடுத்துருக்கோம். அது நடக்குமா நடக்காதுங்கிறது கேள்விக்குறி ஆகவே கூடாது, நடந்தாகணும். சப்போஸ் நான் இல்லாத காலகட்டத்தில் கூட என்னோடய சகோதரிகள் நீங்கள் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நான் இருக்கும்போதே நடத்தி முடிச்சிருவேன், அதில் நான் உறுதியாக இருக்கேன். இருந்தாலும் இப்படியும் யோசிக்கணும், அப்படியும் யோசிக்கணும் இல்லையா? நான் இருந்தாலும் நான் இல்லாட்டாலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி யோசிக்காதனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ தன்னோட கணவர் தான் உலகம்னு இருக்காங்க, அவர் நல்லா பார்த்துக்கிறாரு, நல்ல கணவராக இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாங்க. சப்போஸ் அவங்க இல்லாத காலகட்டத்தில் என்ன ஆகும் யோசிக்கணும்ல. நல்லா பார்த்துக்கிறாங்க, எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம அவங்கள நல்லா ராணி மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. சப்போஸ் அவர் இல்லைன்னா அந்த சூழ்நிலை எப்படி யோசிச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி எனக்கும் தான். இப்போ நான் ராணியை நல்லா பார்த்துக்கிறேன், கஷ்டத்தை தான் அதிகமாக கொடுத்துக்கிறேன், அதுதான் உண்மை. அதாவது யாரோ ஒரு கஷ்டம் வந்து நின்றுட்டா கூட என்னால் ஒன்றுமே ராணிகிட்ட ஏதாவது நகை, கம்மல் எது கிடந்தாலும் சரி, தாலி செருமல் என்னென்னோ விற்று மற்றவங்களாம் கொடுத்து அந்த மாதிரி சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து ராணிக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்தது கிடையாது. இதையும் நிறைய பேருக்கு தெரியும். எங்களுக்கு 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இது 25வது வருஷம் தான். ஆனால் எந்த ஒரு மனஸ்தாபமோ எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்தது கிடையாது. ஏன்னா அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து கரெக்டாக நடக்கும். இல்லாத பட்சத்துக்கு ஜிங்குன்னு மாற்றி பிரச்சனையை சண்டையை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் மற்றவங்க உள்ளே நுழைஞ்சு நம்மளுக்கு அறிவுரை சொல்லி அது வந்து ஒரு விரிசலில் போய் நிற்கும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தாமல் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைச்சிக்கிறதுக்கு உண்டான வழிகளை எல்லாருமே பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கிறேன். நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு அருவியாக பட்டுச்சான்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அருவியாக பட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் அருவியாக பட்டுருந்துச்சுன்னா முன்னாடியே கட் பண்ணிட்டு போயிருப்பீங்க இல்லையா? ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேர் பேசுகிற விதம் இப்படின்ட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள், நீ என்ன இப்படி இருக்க அப்படி இருக்க, உனக்கு இது சரியில்லையா அது சரியில்லையா, என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க.
நீ என்னைக்கு முன்னுக்கு வர போகிற, நீ எல்லாம் இந்த வேலை பார்க்குற, என்னையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் டெய்லர் வேலை பார்த்து என்ன முன்னுக்கு வர போகிற, என்ன சம்பாதிக்க போகிற. அப்படி ஆட்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிற ஒரே விஷயந்தான், வாழ்க்கை வந்து முடியவே இல்லை இல்லையா. நீ வந்து உன்னோட வாழ்க்கை இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, பறக்கலை. சப்போஸ் பறந்தாலும் உன்னோட வாழ்க்கை இன்னும் முடியலை. சப்போஸ் உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருந்துச்சுன்னா நீ இன்னும் சுடுகாட்டில் தான் இருந்திருப்ப. அதுதான் உண்மை இல்லையா. உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருந்தால் நீ சுடுகாட்டில் தான் இருந்திருக்கணும். இப்போ நீ என் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன்னா உன்னோட வாழ்க்கையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா. அப்போது வாழ்க்கை ஒரு வட்டம் மாறி மாறி எப்படி வேணாலும் நடக்கலாம். எல்லா சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான மனசை பக்குவப்படுத்திக்கிறவன் தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான அடையாளம். ரைட்டா. இன்றைக்கி நம்ம அவன் வசதியாக இருக்கான்னு சொல்லி நம்மளை ஏளனமாக பேசுகிறான்னு மன சோர்வடையக்கூடாது. நம்ம வசதியாக இருந்துட்டு ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் நம்ம அதிகமாக பேசிடவும் கூடாது. ரைட்டா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளோட கஷ்டப்படக்கூடியவங்க எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம பணம் காசு கொடுத்து உதவி பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த தையல் தொழிலை கற்றுக் கொடுக்குற மூலிமா அவங்களோட வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அவங்களால தனியாக போக வைக்க முடியும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பணம் காசு கொடுத்தோம்னா கையை கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தான். ஆனால் தொழில் சொல்லி கொடுத்தோம்னா இப்படி போகுன்னு சொல்லி விட்டுட்டோம்னா அவங்க போயிடுவாங்க கடைசி வரைக்கும். அந்த கடைசி எண்டு வரைக்கும் அவங்களால போக முடியும். ஆனால் காசு கொடுத்து போனீங்கன்னா அந்த காசு காலையினா அங்கேயே நின்ற வேண்டியதான். அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கொடுக்க வேண்டியதான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு மருத்துவ சூழ்நிலை, அதாவது உயிர் போராட வேண்டிய ஒரு காலகட்டம், அந்த மாதிரி நேரங்களுக்கு பண்ணலாம். வாழ்க்கை பூரா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கையை பிடிச்சி நம்மளும் கூட போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் தொழில் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களோட வாழ்க்கை வந்து தனித்து போகிறதுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வருமானம் தரக்கூடிய அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வைராக்கியம் விடாமுயற்சியும் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். யாராலையும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்போ தைரியமோ ஒரு தன்னம்பிக்கையோ ஒரு வைராக்கியமான ஒரு செயல்பாடோ யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்து சம்பாதிக்கிற அந்த வருமானத்தில் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பும் சரி தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதில் தான் கிடைக்கும். புரியுதா. ரொம்ப பேசுகிறேன்னா அப்படி தான் பேசுவேன். இது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் கேட்க உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் சொன்ன பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். அதுக்கு உண்டான நான் சொன்ன ஏதாவது ஒரு வரியாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா. இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற பக்கங்கள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2% 3% தான் நான் சொல்லியிருக்கிறேன். 100%ல் 2-3% தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் நான் சிரிச்சதோடு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா விஷயங்களும் சொல்லும் போது என்னோடய வாயில் என்னோடய உதடுகள் வந்து என்னறியாமல் சிரிப்பை மறந்துடுமோ அப்படிங்கிறதுக்காண்டி படாமல் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பழைய நினைவுகள் வந்து எப்பயுமே நான் மறக்கிறது கிடையாது. என்னால் மறக்கவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவித்தேன் நான். இன்றைக்கி நான் ஒன்றும் பெருசாக வாழலை. ஆனால் மற்றவங்கள வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு நான் அந்த தொழில் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா. அதில் நான் பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், என்னை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நான் ரொம்ப திமிராகவே சொல்லுவேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த தையல் தொழில் மட்டும்தான் உங்களுக்கு பெருமளவு சப்போர்ட் பண்ணும். நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன், இந்த தையல் தொழில் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும்னு நான் சொல்லலை. வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் நிற்கும்போது, தலைகீழாக மாறி நிற்கும்போது இந்த தையல் தொழில் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத அடித்து சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் இது பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பல வகையில் யாரையாவது சந்திக்கும் போது தெரியும். பெரிய பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க, பெரிய பெரிய வசதியானவங்க இருப்பாங்க. அதாவது அவங்களோட முன்னோர்கள் கொஞ்சம் முன்னாடி போய் எப்படியே கேட்டு பாருங்களேன். அவங்க ஏதாவது ஒரு தையல் தொழில் செஞ்சுருப்பாங்க. ரைட்டா. கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள அடுத்தடுத்து பின்னாடி போய் பாருங்கள். சாரி, பின்னாடினா இப்படியா, அதாவது பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க மகன், அவங்க அப்பா, அவங்க பாட்டி, அந்த பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த தையல் தொழிலேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா தையல் தொழில் எல்லாருக்குமே கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அதை கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. உங்களை தோக்கிறதுக்கு நானும் விட மாட்டேன். உங்களோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது என்னோடய வாழ்க்கை உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறத திரும்பவும் நான் சொல்கிறேன்.
ஏன்னா இந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த 1 கோடி டெய்லரில் உருவாக்குற வரைக்கும் நான் ஓய்வே கிடையாது. அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய உடல் சோர்வடையாத அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த தொழிலை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் சொல்லிக் கொடுத்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுறதுக்கு நானும் ஒரு சிறு துரும்பும் பல் குத்த உதவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலை இருக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னால் தான் நீங்கள் டெய்லர் ஆகுறீங்கிறது பொய். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு சின்ன தூண்டுகோல். கடைசி வரைக்கும் இந்த அண்ணன் உங்களுக்கு தையல் தொழிலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எப்போயும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு எப்போயுமே நான் சொன்னது கிடையாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் தையல் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களுமே படிக்க படிக்க நிறையா விஷயங்கள் இருக்குது. அதான் சுருக்கமாக சொன்னல, கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவா, கடல் அளவு, ஏதோ ஒன்று. படிக்காத விஷயங்கள் அதுக்கு அளவு கிடையாது. நம்ம படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்மளோட வாழ்க்கை பத்தாது, ரைட்டா? அதனால் மற்றவங்க இழிவாக பேசுகிறாங்க, நம்மளை புறம் பேசுகிறாங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க, சரியா? நம்மளோட வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். அதுவும் சீரும் சிறப்புமாக ரொம்ப சிறப்பாக வாழ முடியும். நம்மளை இழிவுபடுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்களுக்காக இல்லை, நம்மளுக்காக வாழணும், ரைட்டா? அவங்களுக்காக நம்ம ஆடம்பரமாக வாழணுன்ட்டு இல்லை. நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக நம்மளை இழிவாக பேசினவங்க வயிறு எரிஞ்சு சாகக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தால் போதும், ரைட்டா? அவங்ககிட்ட இருக்கும் பணம் எவ்வளோ கோடிக்கணக்கில் இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் சந்தோஷங்கிறது நம்மக்கிட்ட கண்டிப்பான முறையில் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு நாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். அப்போது அந்த பிரச்சனை முடிகிற காலகட்டத்தில் நமக்கு சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். இதுதான் உண்மை, ரைட்டா? திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த அண்ணன் உங்களுக்காக கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது அதிகமாக கேட்குறீங்களோ அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு பதிவு போடுவேன். சப்போஸ் அதை சொல்லி காட்ட முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு தச்சே காமிப்பேன். இந்த மாதிரி டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணோன்னா உங்களுக்கு தச்சே காமிப்பேன். இல்லை வாய்மொழியில் சொல்கிற மாதிரி இருந்தால் ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுவேன். ஆனால் உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ இல்லை, எப்போயுமே நான் ரிப்ளை பண்ணது கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணி ஒருத்தருக்கு பண்ணலைன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க இல்லையா? அதனால் எல்லாமே லைக் பண்ணிடுவேன். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், எல்லாமே லைக் பண்ணுவேன்னா ஒரு சில தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது மனசை புண்படுற மாதிரி, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் லைக் தான் போடுறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா இவன் முட்டாளா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. என்னை கேட்டிருக்காங்க, என்னங்க எங்கள் குரூப்லேயே இருக்கிற எங்கள் டீம்லேயே கூட கேட்டிருக்கிறாங்க, எடிட்டிங் பண்ணுறவர் கேட்டிருக்காரு, என்ன பிரதர் எல்லாத்துக்கும் லைக் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நான் தான் சொல்லுவேன், இருக்கட்டும் பிரதர், மெனக்கெட்டு உட்காந்து நமக்காவது வேலை இருக்குது. அவர் பாவம், அவர் வேலையை விட்டுட்டு மெனக்கெட்டு உட்காந்து டைப் பண்ணி நம்மளுக்கு அனுப்பும்போது அதுக்கு ஒரு லைக்காவது போடுவோமே, சந்தோஷப்பட்டுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிப்ளை கொடுத்து என்னோடய டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் துளியும் விரும்ப மாட்டேன். ஏன்னா என்னோடய நேரம் அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி உங்களோட நேரம் விலை மதிக்க முடியாததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த மாதிரி என்ன சொல்ல, அவங்களுக்கு பேர் சொல்ல கூட எனக்கு தெரியலை, ஏதாவது பேர் நீங்களே வைங்க. இந்த மாதிரி தேவையில்லாத நபர்களுக்கு உங்களோட நேரத்தை வீணடிக்காமல் நம்மளோட செயல்லையும் சிந்தனையிலையும் ஒருநிலைப்படுத்தி வேலையை பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பான முறையில் வாழ்க்கை நம்ம பக்கம்தான் வெற்றியை கொடுக்கும், சரியா? இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா அப்படி தான் பேசுவேன். கேட்குறவங்க சந்தோஷமாக கேளுங்க, கேட்க விருப்பம் இல்லாதவங்க ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள். என்ன குழப்புறேன்னா அப்படி தான் குழப்புவேன். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும்னு ஒரே குறிக்கோளில் இருக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் எப்போயுமே தேவை. ஏன்னா உங்களோட ஆதரவு மூலியமாக தான் நான் அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிற ஒரே லட்சியத்தில் இருக்கிறேன். என்னோடய இலக்கை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட்டு இன்றைக்கும் மட்டும் இல்லை என்றைக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன், ரைட்டா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி தேவையில்லாத நபர்களுக்கு உங்களோட நேரத்தை வீணடிக்காமல்